19 வயது இளைஞன் ஒருவன் பணம் சம்பாதிக்க மதுரையிலிருந்து சென்னை செல்கிறான். அங்கு சென்றதும் பெரிய பெரிய வீடுகளின் கதவுகளை தட்டி வேலை கேட்கிறான். ஒரு நாள் 46 வயது பெண்மணி ஒருவரின் பார்வை அந்த இளைஞன் மீது விழுகிறது. அந்த பெண்மணி அவனை தன் அருகில் அழைத்து, "தம்பி, உனக்கு என்னென்ன வேலைகள் செய்யத் தெரியும்?" என்று கேட்கிறாள். அப்போது அந்த இளைஞன், "மேடம், என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன்" என்கிறான். உடனே அந்த பெண்மணி, "என்ன வேலை கொடுத்தாலும் செய்வாயா? நீ என்ன சொல்கிறாய்?" என்று கேட்கிறாள். அப்போது அந்த இளைஞன், "இல்லை மேடம், எல்லாமே செய்வேன். நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வேன்" என்கிறான். உடனே ராதா சிவாவை மேலிருந்து கீழாக கவனமாக பார்க்கிறாள். பிறகு சிவாவிடம், "நீ பணத்துக்காக யாரையாவது கொலை கூட செய்வாயா? நான் உனக்கு 4-5 கோடி ரூபாய் யாரிடமாவது இருந்து வாங்கித் தந்தால் நீ யாரையாவது கொன்று விடுவாயா?" என்று கேட்கிறாள். இந்த வார்த்தைகளை கேட்டதும் சிவாவின் கை நடுங்க ஆரம்பிக்கிறது. "சிவா, மேடம் விடுங்க, உங்க வீட்டில் எனக்கு வேலை வேண்டாம்" என்கிறான். சிவா ரொம்ப பயந்து விட்டான். "மேடம், நான் பணத்துக்காக யாரையும் கொல்ல மாட்டேன். நீங்க சொன்னா உங்க வீட்டு வேலைகளை செய்வேன். ஆனா இதையெல்லாம் என் அப்பா, அம்மா எனக்கு கற்றுக் கொடுக்கல. என்னால இதெல்லாம் செய்ய முடியாது" என்கிறான். சிவா ராதாவுக்கு முன்னால் கை கூப்பி, "மேடம், நான் இங்கிருந்து போகிறேன். எனக்கு வேலை வேண்டாம்" என்கிறான். உடனே ராதா அவனைத் தன் அருகில் அழைத்து, "நான் உன்னை சோதித்துக் கொண்டிருந்தேன். நீயும் பணத்துக்காக எதுவும் செய்ய துணியும் ஆட்களில் ஒருவனாக இருப்பாயோ என்று நினைத்தேன். பரவாயில்லை. உன் நடத்தை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. நீ எங்கள் வீட்டில் தங்கி வேலை செய்யலாம். நான் உனக்கு வேலை தருகிறேன்" என்கிறாள். அப்போது சிவா, "மேடம், நான் என்ன வேலை செய்ய வேண்டும்?" என்று கேட்கிறான். உடனே ராதா, "ஒன்றுமில்லை. வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். வீட்டை பார்த்து கொள்ள வேண்டும். வீட்டுக்குள்ளேயே நீ வேலை செய்ய வேண்டும். சம்பளத்தைப் பற்றி கவலை வேண்டாம். நீ எவ்வளவு சம்பளம் கேட்டாலும் நான் கொடுக்கிறேன்" என்கிறாள். அப்போது சிவா, "மேடம், சரி. நான் நாளைக்கு உங்க வீட்டுக்கு வருகிறேன். என் சாமான்கள் எல்லாவற்றையும்" வீடு முழுவதும் பார்த்த சிவாவுக்கு பல மாதங்களாக சுத்தம் செய்யாதது போல் தெரிந்தது. உடனே காலை முதல் மாலை வரை வீட்டைச் சுத்தம் செய்கிறான். மாலையானதும் ராதா, "மேடம், சிவா, உனக்கு சமைக்கவும் தெரியுமா?" என்று கேட்கிறாள். "இல்லை மேடம், எனக்கு சமைக்க தெரியாது. ஆனா இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் கத்துப்பேன்" என்கிறான். உடனே ராதா, "பரவாயில்லை. நீ என் கூட கிச்சனுக்கு வா. நான் சமைக்கிறேன். நீ பார்த்து கொண்டிரு. எல்லாமே சொல்லிக் கொடுக்கிறேன்" என்கிறாள். சாப்பாடு தயாரானதும் இருவரும் உட்கார்ந்து சாப்பிடுகிறார்கள். அப்போது சிவா, "மேடம், இந்த வீட்டில் உங்களைத் தவிர வேறு யாரும் இல்லையா?" என்று கேட்கிறான். "இல்லை சிவா. இந்த வீட்டில் நான் மட்டும்தான் தனியாக இருக்கிறேன். எனக்கு யாரும் இல்லை" என்கிறாள் ராதா. "ஏன் மேடம்?" என்று சிவா கேட்கிறான். "என் தலைவிதி அப்படி. என் வாழ்க்கையில் யார் வந்தாலும் என்னை விட்டு போய்விடுகிறார்கள். பார், ஒரு நாள் நீயும் என்னை விட்டு போய்விடுவாய்" என்கிறாள். இந்த வார்த்தைகள் சிவாவை அதிர்ச்சியடையச் செய்கின்றன. "மேடம், ஏன் இப்படிச் சொல்கிறீர்கள்?" என்று கேட்கிறான். "சிவா, எனக்கு ஒரு வியாதி இருக்கிறது. அது இரவில் வந்துவிடும். அதனால் எல்லோரும் பயந்து என்னை விட்டு போய்விடுகிறார்கள்" என்கிறாள். இதைக் கேட்ட சிவா யோசனையில் ஆழ்ந்து விடுகிறான். இரவானதும் ராதா, "என் கட்டிலுக்கு பக்கத்தில் ஒரு கட்டில் போட்டு இங்கேயே படுத்துக்கொள்" என்கிறாள். "மேடம், அப்படி படுத்தா என்ன நினைப்பார்கள்?" என்கிறான் சிவா. "நம் வீட்டில் யாரும் இல்லை. யார் என்ன நினைக்கப் போகிறார்கள்?" என்கிறாள் ராதா. சிறிது நேரத்தில்
இரவு 12 மணி அடுத்ததும் ராதாவின் அறையிலிருந்து பயங்கரமான சத்தங்கள் வர ஆரம்பிக்கின்றன. சிவா தைரியமாக அறைக்குள் சென்று பார்க்கிறான். ராதாவின் நிலை பயங்கரமாக இருந்தது. ஆனால் சிவா பயப்படவில்லை. அனுமனை போல உறுதியாக நின்று மந்திரங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறான். அரை மணி நேரம் கழித்து ராதாவின் உடல் தளர்கிறது. அவளுக்கு சுயநினைவு திரும்புகிறது. அப்போது ராதா அழுதபடி, இதுதான் என் வியாதி. இதனால்தான் எல்லோரும் என்னை விட்டு போனார்கள் என்கிறாள். சிவா, மேடம், உங்கள் மேல் கெட்ட ஆவியின் நிழல் விழுந்திருக்கிறது. அதை எப்படி சரி செய்வது எனக்கு தெரியும் என்கிறான். இதே